தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிந்து வாக்கு எண்ணிக்கை முடிவை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் இன்று வெளியாகும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் குறித்து பலத்த எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. வாக்குப்பதிவு முடிந்ததும் வெளியிடப்படும் இந்த எக்ஸிட் போல் எனும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் எவ்வளவு நம்பகமானவை என்ற கேள்வி ஒவ்வொரு தேர்தலையும் எழுவது வழக்கம். இதனால் கடந்த சில முக்கிய தேர்தல்களில் வெளியான கருத்து கணிப்புகள் எவ்வாறு இருந்தன என்பது குறித்து பார்க்கலாம். தமிழ்நாடு, கேரளா, புதுச்சேரி, அசாம் மற்றும் மேற்கு வங்கம் ஆகிய மாநில சட்டசபைகளின் பதவிக்காலம் நிறைவடைய உள்ள நிலையில் தேர்தல் ஆணையம் அவற்றுக்கான தேர்தல் தேதிகளை அறிவித்தது. அசாம், கேரளா, புதுச்சேரி ஆகிய சட்டமன்ற தேர்தல்கள் சமீபத்தில் ஒரே கட்டமாக நடைபெற்றன. தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 23ஆம் தேதி ஒரே கட்டமாக நிறைவடைந்தது. ஆனால் மேற்கு மாநிலத்தில் 2 கட்டங்களாக தேர்தல் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்ட நிலையில் இறுதிக்கட்ட வாக்குப்பதிவு இன்று நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அனைத்து மாநிலங்களிலும் வாக்குப்பதிவு முழுமையாக முடிந்த பிறகே தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட வேண்டும் என்று இந்திய தேர்தல் ஆணையம் தெளிவான கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது. அதன் அடிப்படையில் இன்று மாலை 6:30 மணிக்கு பிறகே தேர்தல் முடிவை கணிக்கும் கருத்து கணிப்புகள் வெளியிடப்பட உள்ளன. இந்நிலையில் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த தேர்தல்களில் வெளியான கருத்து கணிப்புகள் எந்த அளவிற்கு துல்லியமாக இருந்தன என்பதையும் மக்கள் ஆர்வத்துடன் ஆராய்ந்து வருகின்றனர். குறிப்பாக 2011, 2016 மற்றும் 2021 ஆகிய 3 தேர்தல்கள் முக்கியமாக எடுத்துக்கொள்ளப்பட்டுள்ளன. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலின் போது வெளியான கருத்து கணிப்புகள் அதிமுக தலைமையிலான கூட்டணி 155 முதல் 170% இடங்கள் வரை பெறும் என்றும், திமுக கூட்டணி 65 முதல் 100 இடங்கள் வரை பெறும் என்றும் கணித்திருந்தன. ஆனால் இறுதியில் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று 200க்கும் மேற்பட்ட இடங்களை கைப்பற்றியது. இதனால் இந்த ஆண்டு கருத்து கணிப்பு முழுமையாக துல்லியமாக அமையவில்லை என்ற விமர்சனங்கள் எழுந்தன. அதேபோல் 2016ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலையும் கருத்து கணிப்புகள் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தின. அப்போது திமுக கூட்டணி 120 முதல் 140 இடங்கள் வரை வெற்றி பெறும் எனவும், அதிமுக கூட்டணி 85 முதல் 120 இடங்கள் வரை மட்டுமே பெறும் எனவும் கணிக்கப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவில் அதிமுக தனித்து பெரும்பான்மை பெற்று 136 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சியை தொடர்ந்து தக்க வைத்தது. திமுக கூட்டணி எதிர்பார்த்ததை விட குறைவான இடங்களையே பெற்றது. 2021ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் வெளியான கருத்து கணிப்புகளை ஒப்பிடும்போது சற்றே துல்லியமாக இருந்ததாக அரசியல் வட்டாரங்கள் கூறுகின்றன. அந்த ஆண்டு திமுக கூட்டணி 160 முதல் 185 இடங்கள் வரை வெற்றி பெறும் என கணிக்கப்பட்டது. இறுதியில் திமுக கூட்டணி 159 இடங்களை பெற்று ஆட்சியை அமைத்தது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி 159 இடங்களை பெற்று ஆட்சியை அமைத்தது. அதே நேரத்தில் அதிமுக கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா சில இடங்களை பெற்றது. இந்த முடிவு கருத்து கணிப்புகளுக்கு அருகிலேயே இருந்ததாக பலரும் மதிப்பிட்டிருந்தனர். இவ்வாறு கடந்த தேர்தல்களில் வெளியான கருத்து கணிப்புகள் சில சமயங்களில் உண்மையான முடிவுகளுடன் பொருந்தி இருந்ததாலும் சில வேளைகளில் பெரிய அளவில் மாறுபட்டதையும் காண முடிந்திருந்தது. அதனால் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் முழுமையாக நம்புவதற்கு முன் அவற்றை ஒரு முன் அறிவிப்பாக என பார்க்க வேண்டும் என்பதே அரசியல் ஆய்வாளர்களினுடைய கருத்தாகவே இருக்க பெறுகின்றது. இந்த நிலையில் 2026ஆம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகள் வெளியாக இருக்கிறதுனால எந்த கூட்டணிக்கு முன்னிலை கிடைக்கும் என்ற ஆவல் அரசியல் கட்சிகளுக்கும் பொதுமக்களுக்கும் மத்தியில் அதிகரிக்க ஆரம்பித்திருக்கிறது. ஆனால் இறுதியான முடிவு வாக்கு எண்ணிக்கை நாளில் மட்டுமே உறுதியாக தெரியும் என்கின்றனர். காரணம், திமுக, அதிமுக தவிர்த்து தமிழக வெற்றி கழகமும் களமிறங்கியிருக்கிறதுனால சில மாற்றங்களும் ஏன் குழப்பங்களும் கூட இருக்கலாம் என்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். அது மட்டுமின்றி ஒருபுறம் இவ்வாறு நடந்து கொண்டிருக்க மற்றொரு புறமோ தேர்தலில் யாருக்கு வெற்றி அப்படிங்கிற கேள்வி நாளுக்கு நாள் பல்வேறு வியூகங்களை கொண்டு வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அதிலும் 2026 தேர்தலில் யாருக்கு வெற்றி 3 இண்டிகேட்டரில் கண்டுபிடித்து விடலாம். கோலாகல சீனிவாசன் சொல்லும் மேஜிக் தகவல் அப்படிங்கிறது. இந்த இண்டிகேட்டர் படி ஆட்சியை பிடிப்பது இவர்தான். அடித்து சொல்கிறார் என்றால்
அதில் விஷயம் இருக்குமல்லவா என்னன்னு பார்த்துடலாம். தமிழக சட்டமன்ற தேர்தல் 2026 முடிவுகள் குறித்து பல்வேறு யூகங்களும் கருத்து கணிப்புகளும் ஒருபுறம் அனல் பறக்க, யார் ஆட்சி அமைக்கப் போகிறார்கள் என்ற கேள்விக்கு மிக எளிமையான ஒரு இண்டிகேட்டர் முறையை கோலாகலை சீனிவாசன் தற்போது முன்வைத்திருக்கார். சிக்கலான புள்ளி விவரங்களுக்குள் செல்லாமல் குறிப்பிட்ட சில மண்டலங்கள்ல ஒரு கட்சி எடுக்கும் முன்னேற்றத்தை வைத்தே மாநிலத்தின் ஒட்டுமொத்த வெற்றி வாய்ப்பை கணித்துவிட முடியும். அந்த வகையில் கடந்த 2021 தேர்தலில் சென்னை மண்டலத்தில் ஒரு தொகுதியை கூட வெல்ல முடியாமல் 0 என்ற நிலையில் இருந்த அதிமுக கூட்டணி இந்த முறை சென்னையில் 4 முதல் 5 தொகுதிகள் வரை வெல்லுமா என்ற கேள்வி மிக முக்கியமானது. கள நிலவரப்படி தலைநகர் சென்னையில் அதிமுக கூட்டணி குறைந்தபட்சம் 4 இடங்களையாவது பிடிக்கும் என்ற சாதகமான பதில் கிடைத்ததால அதுவே அந்த அணியினுடைய மிகப்பெரிய எழுச்சிக்கு முதல் அறிகுறியாகும். அடுத்ததாக திமுகவின் அசைக்க முடியாத கோட்டையாக கருதப்படும் 41 தொகுதிகள் கொண்ட காவிரி டெல்டா மாவட்டங்களை எடுத்துக்கொண்டால் கடந்த முறை அதிமுக கூட்டணி அங்கு வெறும் 4 இடங்களை மட்டுமே வென்று மிக மோசமான சரிவை சந்தித்தது. ஆனால் இந்த முறை அதே டெல்டா பகுதியில் அதிமுக கூட்டணி 15 இடங்களுக்கும் 15 தொகுதிகளுக்கும் மேல் வெல்லுமா என்ற கேள்விக்கு ஆம் வெல்லும் என்ற பதில் கிடைக்குமானால் அது திமுகவின் கோட்டையில் விழுந்த மிகப்பெரிய ஓட்டையாகவே கருதப்படும். டெல்டா பகுதியில் ஏற்படும் எத்தகைய மாற்றம் மாநிலத்தின் ஆட்சி மாற்றத்திற்கான வலுவான அடித்தளமாகவே அமையும் என்பது நிதர்சனம். ஆளுங்கட்சிக்கு எதிராக நிலவும் அதிருப்தி அலை டெல்டா விவசாய மண்டலத்தில் எதிரொலித்தால் அதிமுகவின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாகிவிடும். தென் தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த 2021 தேர்தலில் அதிமுக கூட்டணி வெறும் 18 தொகுதிகளை மட்டுமே கைப்பற்றியிருந்தது. இந்த முறை அங்கு அதிமுக கூட்டணி 25 தொகுதிகளுக்கு மேல் வெல்லுமா என்ற கேள்விக்கு பல்வேறு கள ஆய்வுகள் மற்றும் அனுபவங்களின் அடிப்படையில் ஆம் நிச்சயமாக வெல்லும் என்ற முடிவே எட்டப்படுகிறது. தென் மாவட்டங்களில் அதிமுகவிற்கு இருக்கக்கூடிய பாரம்பரிய வாக்கு வங்கியுடன் தற்போதைய அரசியல் சூழலும் சாதகமாக இணைந்தால் அந்த பகுதியில் அதிமுகவின் கை ஓங்குவது உறுதி. இந்த 3 முக்கிய மண்டலங்களையும் சென்னை டெல்டா தெற்கு அதிமுக கூட்டணி முன்னேற்றம் கண்டால் அவர்கள் 118 என்ற மேஜிக் நம்பரை தாண்டி அறுதி பெரும்பான்மை நோக்கி தடையின்றி பயணிப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. திமுகவின் கோட்டைகளாக வர்ணிக்கப்படும் சென்னை மற்றும் காவிரி டெல்டா ஆகிய பகுதிகளிலேயே அதிமுக கூட்டணி ஓட்டை போட முடியும் என்றால் அவர்களுக்கு ஏற்கனவே பலமாக இருக்கும் கொங்கு மண்டலம் மற்றும் வட மாவட்டங்களில் அவர்களின் நிலை இன்னும் சிறப்பாகவே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ள பெரிய அறிவு ஜீவித்தனம் தேவையில்லை. மற்ற பகுதிகளில் இயல்பாகவே அதிமுக கூட்டணி சிறந்த நிலையில் இருக்கும்போது கோட்டைகளிலையும் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் என்றால் அது ஒரு மிகப்பெரிய அரசியல் மாற்றம் அடையாளமாகும். இதை புரிந்து கொள்ள பெரிய ஆராய்ச்சி தரவுகள் தேவையில்லை. இந்த எளிய இண்டிகேட்டர் அளவீடுகளே தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பதை தெளிவாகவே காட்டிவிடும்.